பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. உலக நாடுகளின் கண்கள் செயற்கைக்கோள் வழியாக ஈரானின் மேற்பரப்பை கண்காணித்துக் கொண்டிருக்க ஈரான் தனது முழு இராணுவ பலத்தையும் பூமிக்கு அடியில் மாற்றியுள்ளது. ஈரானின் ஜக்ரோஸ் மலைத்தொடர்களில் 500 மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஏவுகணை நகரங்கள் வெறும் சேமிப்பு கிடங்குகள் அல்ல, அவை முழுமையான இராணுவ தளங்கள். அமெரிக்காவின் அதிநவீன பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளால் கூட ஊடுருவ முடியாத அளவுக்கு இந்த தளங்கள் வலுப்பெற்றுள்ளன. இங்கிருந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவும் தொழில்நுட்பத்தை ஈரான் ரகசியமாக உருவாக்கி வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் ஆகாயப்படை இப்போது வானில் இல்லை, மலைகளுக்கு அடியில் இருக்கிறது. ஈகிள் 44 என்பது ஈரானின் முதல் நிலத்தடி விமானப்படை தளம். இது சாதாரண ஒரு குகை அல்ல. நவீன போர் விமானங்கள் தரையிறங்கவும் அங்கிருந்து ஏவுகணைகளை ஏந்தியபடி டேக் ஆஃப் ஆகவும் கூடிய வகையில் நீண்ட ஓடுதளங்களை கொண்டது. இது சுமார் 2.5 மைல் நீளமுள்ள மலைக்குடைவை பாதைகளை கொண்டது என புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரான் ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகிறது. அதாவது ஏவுகணைகளின் நிலத்திற்கு அடியில் செங்குத்தாக புதைத்து வைப்பார்கள். இவை தானியங்கி முறையில் செயற்படும். அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள் மேலே பறக்கும் போது இவை வெறும் சாதாரண மலைகளாக தெரியும். ஆனால் தாக்குதல் உத்தரவு வந்தவுடன் மலையின் ஒரு சிறு பகுதி விலகி ஏவுகணைகள் சீறிப்பாயும். இதை ஏவுகணை விவசாயம் என இராணுவ ஆய்வாளர்கள் அழைக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்காவின் வலிமையான GBU-57 போன்ற குண்டுகள் சுமார் 60 மீட்டர் ஆழம் வரை ஊடுருவக்கூடியவை. ஆனால் ஈரானின் புதிய நகரங்கள் 500 மீட்டர் ஆழத்தில் கடினமான கிரானைட் பாதைகளுக்கு அடியில் உள்ளன. இதன் மூலமாக அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் கூட இந்த ஏவுகணை நகரங்களுக்கு சிறு பாதிப்பும் ஏற்படாது என்பதுதான் ஈரானுடைய அசாத்தியமான துணிச்சலுக்கு காரணம் என்று சொல்லலாம். இந்த நிலத்தடி நகரங்களின் மற்றொரு மர்மம் என்னவென்றால், ஈரானின் முக்கிய தலைமை செயலிழந்தால் கூட அங்கிருக்கும் தளபதிகள் தாங்களாகவே முடிவெடுத்து ஏவுகணைகளை ஏவும் ஃப்ரீ டிசைடட் அத்தாரிட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் ஸ்டீலை தயங்க வைக்கிறது. உண்மையில் இந்த நகரங்களுக்குள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலும் நுழைய முடியாது. அங்குள்ள கணினிகள் உலக இணையதளங்களுடன் இணைக்கப்படாமல் ஈரானின் சொந்த உள்நாட்டு நெட்வொர்க் மூலமாக மட்டுமே இயங்குகின்றன. இதனால் ஹேக்கர்களால் கூட இந்த ஏவுகணைகளை முடக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஏன் ஈரானை தாக்க இவ்வளவு யோசிக்கின்றது என்பதற்கான பதில் இந்த மலைகளுக்கு அடியில் தான் இருக்கிறது. இது வெறும் தற்காப்பு அல்ல, இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மரணப்போர் என்றும் சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் ஈரானின் நிலத்தடி நகரங்கள் என்று அசைக்க முடியாதவை என்றும் அழைக்கப்படுகின்றது. இதற்கான கட்டுமான ரகசியங்கள் என்ன என தேடி பார்க்கிற போது கிரானைட் கவசங்கள். ஈரான் தனது ஏவுகணை நகரங்களை மென்மையான மண்பகுதிகளுக்கு பதில் கடினமான கிரானைட் மற்றும் பாறைமலைகளுக்கு அடியில் அமைத்துள்ளது. சாதாரண கான்கிரீட்டை விட கிரானைட் பாதைகள் அதிர்வுகளை தாங்கும் திறன் கொண்டவை. ஒரு ஏவுகணை மலையின் மேல் விழுந்தால் அந்த அதிர்வு நிலத்தடியில் உள்ள தளத்தை அடையாதவாறு ஷாக் அப்ரிவ்ஸ் எனப்படும் அதிர்வு தாங்கிகள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. ஈரான் தனது நிலத்தடி நகரங்களை கட்டுவதற்கு பயன்படுத்திய தொழில்நுட்பம் உலகின் முன்னணி பொறியியலாளர்களை கூட வியக்க வைக்கிறது. இவை வெறும் குகைகள் அல்ல, இவை மலைகளுக்கு அடியில் ஒரு முழுமையான தன்னாட்சி ராட்சியம் என்று சொல்லப்படுகிறது. ஈரான் தனது கட்டுமானத்திற்காக தேர்ந்தெடுத்தது சாதாரண மலைகளை அல்ல, அவை மிக கடினமான கிரானைட் பாறைகளை கொண்ட மலைகள். நிலக்கரை சுரங்கங்கள் வெட்டப்படுவது போலன்றி இங்கே பிரிகேஷன் பிளாஸ்டிங் எனப்படும் நுணுக்கமான வெடிமருந்து தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 500 மீட்டர் கிரானைட் பாறைக்கு அடியில் இருப்பதன் மூலம் உலகின் மிக வலிமையான GBU-57 MOP குண்டுகள் கூட இந்த தளங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. மலையின் உச்சியில் ஒரு குண்டு விழுந்தால் அதன் அதிர்வு கீழே உள்ள ஏவுகணைகளை சிதைக்கக்கூடும். இதனை தடுக்க ஈரான் ஃப்ளோட்டிங் ஃப்ளோர்ஸ் எனப்படும் மிதக்கும் தரைத்தளங்களை பயன்படுத்துகிறது. தரைக்கும் பாறைக்கும் இடையில் ஒரு பிரத்யேகமான ஸ்பிரிங் மற்றும் ஹைட்ராலிக் அமைப்புகள் உள்ளன. இவை மேலிருந்து வரும் அதிர்வுகளை ஏவுகணைகளுக்கு கடத்தாமல் உறிஞ்சிக் கொள்ளுகின்றன. இந்த சுரங்க பாதைகள் நேர்கோட்டில் இருப்பதில்லை. இவை எஸ் வடிவில் அல்லது வளைந்து செல்லும். ஒருவேளை நுழைவாயிலில் கொண்டு வெடித்தால் அந்த தீப்பிழம்புகளும் அழுத்தமும் வளைவுகளில் மோதி தனித்துவிடும். உள்ளே இருக்கும் ஏவுகணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அதேபோல தன்னாட்சி ஆக்சிஜன் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலைமைகளும் காணப்படுகிறது. ஏவுகணை நகருக்கு செல்லும் பாதைகள் ஒரு சாதாரண பாறை போன்றோ அல்லது ஒரு சிறிய கட்டிடத்திற்கு பின்னாலேயோ மறைந்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில்
ஈரான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்க காரணம் தனது வான்படை பலவீனமானது என்பதை அது அறிந்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நவீன போர் விமானங்களை எதிர்க்கும் ஒரே வழி நிலத்திற்கு அடியில் ஒளிந்து கொண்டு தாக்குவதுதான் என்பதை ஈரான் மிகச் சரியாக புரிந்து கொண்டு கட்டுமானங்களை செய்துள்ளது என்றும் சொல்லலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக மாறி வரும் இந்த விவரங்களுள் மலைகளுக்குள் ஒளிந்து ஏவுகணை விவசாயம் நடத்துகின்ற இந்த முறைமைகள் தொடர்பாக இன்னும் விரிவாக பார்க்கலாம். நாம் தொடர்ச்சியாக பார்த்த நிலத்தடி நகரங்கள் வரும் தற்காப்பு அரண்கள் மட்டுமல்ல, அவை ஒரு தாக்குதல் இயந்திரங்கள். ஈரானின் பொறியியலாளர்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதன் பெயர் மிசைல் ஃபார்மிங். அதாவது மலைகளுக்கு அடியில் நூற்றுக்கணக்கான ஏவுகளை செங்குத்தாக புதைத்து வைப்பார்கள். அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள்கள் மேலே பறக்கும் போது இவை வெறும் பாறைகளைப் போல தெரியும். ஆனால் ஒரு சிக்னல் கிடைத்ததும் போதும் மலையின் ஒரு பகுதி தானாக விலகும். சில வினாடிகளில் ஏவுகணைகள் சீறிப்பாயும். இதுதான் ஸ்டேலினுடைய அயன் டோம் அமைப்பிற்கு விடப்படுகின்ற மிகப்பெரிய சவால். ஒரே நேரத்தில் 1000 இடங்களில் இருந்து ஏவுகணைகள் கிளம்பினால் அதை தடுப்பது எந்த ஒரு நவீன பாதுகாப்பு அமைப்பிற்கும் சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. இப்போது அரட்சியினுடைய ஒரு ராஜதந்திர சதுரங்கம் மிக தெளிவாக புலப்பட்டிருக்கிறது. ஈரானிய அமைச்சர் அப்பாஸ் அரட்சி ஆடும் ஆட்டம் மிகவும் ஆபத்தானது. அமெரிக்காவிற்கு இடம் கொடுத்தால் அண்டை நாடுகள் மீது குண்டு விழும் என்று அவர் சொன்னதுதான் பின்னணியில் ஒரு பெரிய கணக்கு இருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் தங்கள் மண்ணில் அமெரிக்க இராணுவ தளங்களை வைத்திருக்க அனுமதிக்கிறது. ஈரானின் இந்த மிரட்டல் அடுத்த அந்த நாடுகளை அமெரிக்காவிடமிருந்து பிரிக்க பார்க்கிறது. எங்கள் மீது தாக்குதல் நடத்த உங்கள் மண்ணை பயன்படுத்தினால் உங்கள் எண்ணெய் கிணறுகள் எரியும் என்பதே அந்த மறைமுக எச்சரிக்கை. இது உலக நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பிளவை உண்டாக்கியுள்ளது. இப்படியான நிலை தொடருமாக இருந்தால் என்னாகும், எப்படி மாறும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதே நேரம் ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அமெரிக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் நிலை இப்போது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அமெரிக்கா எங்களை தாக்காமல் இருந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என அரட்சி கூறியிருப்பது அவர்களை மனித கேடயங்களாக ஈரான் பயன்படுத்துவதையே காட்டுகிறது. ஈரான் முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ள இணைய முடக்கம் அந்த நாட்டு மக்களுக்கு வெளியுலக தொடர்பை துண்டித்திருப்பது மட்டுமில்லாமல் இராணுவ தளங்களுக்குள் நடக்கும் கதிர்வீச்சு அபாயங்கள் அல்லது ஆயுத நகர்வுகள் எதையும் கசிய விடாமல் தடுப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளியில் ஈரானுடன் போர் நடந்து கொண்டிருக்க அதே வேளையில் இஸ்ரேல் நாட்டுக்குள் ஒரு நிர்வாக பூகம்பம் வெடித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் நிலைமையை கட்டுக்குள் உள்ளது. பள்ளிகளை திறக்கலாம் என உத்தரவிட்ட போதும் அந்த நாட்டு நகரங்களின் மேயர்கள் அந்த உத்தரவை வெளிப்படையாக நிராகரித்துள்ளனர். இராணுவத்தின் தவறான கணிப்புகளுக்கு எங்கள் குழந்தைகளின் உயிரை பலி கொடுக்க முடியாது என அவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் தலைமைத்துவத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக கருதப்படுகிறது. இராணுவத்திற்கும் சிவில் நிர்வாகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த பிளவை இஸ்ரேலின் போர் வியூகத்தை பலவீனப்படுத்தியிருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் மத்திய தரைக்கடலில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் 2022 கையெழுத்தான எரிவாயு ஒப்பந்தம் இப்போது ரத்து செய்யப்படும் நிலையில் உள்ளது. இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சர் எலி கோகன் இந்த ஒப்பந்தத்தை பாவத்தில் பிறந்தது என சாடியுள்ளார். இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக சீரழிந்துள்ள லெபனான் மொத்தமாக விளங்கும். ஆனால் இது ஹிஸ்புல்லா அமைப்பை மேலும் ஆக்ரோஷமடைய செய்யும், கடற்படை மோதல்களுக்கு வழிவகுக்கும் என புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள்.